சாட்சி மீது நீதிமன்றத்திற்கு முன்னால் வாழ்வெட்டு தாக்குதல் பரபரப்பு சம்பவம். எதிர்வரும் நாட்கள் கடினமானதாக இருக்கும், மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அனுர அரசாங்கம். பசில் ராஜபக்ஷவை இலக்கு வைக்கும் அரசாங்கம், பிமல் வீரவங்சவுக்கு அழைப்பாணை. என்னை பலிகடா ஆக்கிவிட்டனர், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வேதனை. 750 லட்சம் ரூபாய் நிதி மோசடி, நாமல் உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு, மனோ விடுத்துள்ள கோரிக்கை. யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றிற்கு சாட்சிக்காக வந்த நபரை வாளால் வெட்ட முயற்சித்த சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த வருடம் மே மாதம் 30 வாழ்வெட்டு வழக்கு ஒன்றின் சாட்சிக்காக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு வந்த நபரை 3 பேர் நீதிமன்றத்திற்கு முன்னால் வைத்து வாளால் தாக்க முற்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினரால் அன்றைய தினம் மூவரில் 2 கைது செய்யப்பட்டதுடன் தலைமறைவாகி இருந்த பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் ஆரியகுளத்துக்கு அருகாமையில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைது செய்யப்பட்டவருக்கு வாழ்வெட்டு தொடர்பாக 3 திறந்த பிடியாணை உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிரிஷ் கட்டடத்தில் 5 வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். இந்த முறைப்பாடானது நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வித்யாலங்கரவை எதிராகவே குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரவி வித்யாலங்கார தன்னிடமிருந்து 750 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, திலினி பியூமாலி உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் கூறியுள்ளார். இது தொடர்பில் தாம் இதற்கு முன்னர் 7 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 15 தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான நிதி மோசடி விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்து 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் எந்த ஒரு மோசடி தொடர்பாகவும் இதுவரை வழக்குகள் ஏதும் பதிவாகவில்லை. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஒன்று தலை தூக்க தொடங்கியுள்ளது. அதனை சமாளிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான நிதி மோசடி விசாரணைகளை துரிதப்படுத்தி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கத்தின் மேலிடம் தற்போதைக்கு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷ தொடர்பில் விமல் வீரவங்சவின் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கவனம் திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் எச்சரித்துள்ளார். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த நாட்டின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகின்றது. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அதனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும். குடும்ப நலமே நாங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறே நாட்டின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழக்கிக் கொள்ள வேண்டி வரும். அது குறித்து யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
குற்றம் செய்யாமல் குற்றம் சாட்டப்படுவதால் அண்மை காலங்களில் பணியாற்றுவதில் சலிப்புத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உங்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது நீங்கள் அது தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தான் வாய் திறந்தாலே ஊழல் என்று சொல்வதாகவும் எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக அதனை பொய் என்று நிரூபிப்பேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முள்ளிவாய்க்காலில் இறுதி நாட்களில் காயமடைந்தவர்களில் விடுதலை புலிகளின் மேல்நிலை போராளிகளை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்றும் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இறுதி 3 நாட்கள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத வடு என்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள அரிசி விலையினால் எதிர்காலத்தில் உணவுப் பொதியொன்றின் விலை அதிகரிக்கும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே சங்கத்தின் தலைவர் இந்திக அருணகுமார இதனை கூறியுள்ளார். அத்துடன் தற்போது நிலவும் அரிசி நெருக்கடி காரணமாக பிரதேசத்தில் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதியும் 580 மெட்ரிக் டன் கொண்ட இரண்டாவது தொகுதியும் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளன. அதன்படி விநியோக நடவடிக்கைகள் இன்று நிறைவடைய உள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அரச வர்த்தக பல்வேறு சட்ட ரீதியான கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என அனைத்து பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இன மக்களின் ஆசையுடனும் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி பொருளாதார பிரச்சினை மற்றும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் என்னை நிராகரிக்கவில்லை. நாடாளுமன்றம் தெரிவாவதற்கு பெற வேண்டிய வாக்குகளை பெறவில்லை என்பதே உண்மை. நான் சுமார் 20,000 வாக்குகளை எடுத்தேன். சில மாவட்டங்களில் 5,000 வாக்குகளை பெற்றவர்கள் நாடாளுமன்றம் சென்றனர். இதுதான் இந்த தேர்தல் முறைமை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.